வெல்கம் பேக் டு ஷப்னம்ஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம், வெது வெதுன்னு மாவு போட்டு கலக்கிறதுக்கு. இந்த சூடான தண்ணியை சேர்த்து நம்ம மாவை நல்லா கலக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு இது வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை பாயாசம் செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். மாவு வந்து ரெடியாக இருக்குது. மாவு எல்லாம் ஊற்றி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் அரிசி மாவாக கரைச்சி வச்சுருக்கோம். அதில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம், ஊற்றி வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம இதில் சேர்த்தாச்சு. லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஒன்னோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கும் இப்படி செய்கிறதுனால. இப்போ நம்ம வெல்லம் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே வெல்லம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் இப்போ ஊற்றிருக்கோம். வெல்லம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியிலே இந்த கொழுக்கட்டை நல்லா வேகணும். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்து வரும். அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும், அடியில் பிடிச்சிக்காம. இப்போ அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் கெட்டித்தன்மைக்காக வேண்டி.
அரிசி மாவு ஊத்துனதுனால இது நல்லா கெட்டியாயிருக்கும். நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நம்ம இப்போ கொஞ்சமா தேங்காய் எண்ணெயில தேங்காவை லைட்டா வறுத்துக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும் பாயாசத்துக்கு. நம்ம காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். முன்னாடியே நம்ம பால் சேர்த்தோம்னா பால் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம காய்ச்சி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை சாப்பிடும்போது தேங்காய் வந்து இடையில வாயில் கறி போடாது. நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா கூட போதும். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.